Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா, லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பறவை எது தெரியுமா? காக்கை. பொதுவாக காக்கை நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு பறவை இனம்தான் அது. இது மற்ற பறவைகளை காட்டிலுமே அதிக அறிவாற்றல் திறன் உள்ளது, தனித்துவம் மிக்கது என எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பொதுவாக காகங்கள் கருமை நிறத்தில் தான் இருக்கும். அந்த காகங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு காக்கா தொந்தரவு செய்தாலோ அல்லது அவங்களுக்கு அந்த காக்காவுக்கு உணவு பரிமாறினாலும் அவங்களையெல்லாம் அது நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளும். 2 நாள் சாப்பிட்டுச்சுன்னா தினம் சாப்பாடு வைப்பாங்கன்னு கரெக்டாக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். பொதுவாக காக்கைகள் பொதுவாகவே இது நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பறவை இனம்தான். இது இதனால் அந்த பறவைகள் தான் நமக்கு பெரும்பாலும் இயற்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக்கொண்டும் இருக்கிறோம். பறவை இனத்தை நம்ம பாதுகாக்கணும், அதுவும் காகத்தை மதிக்கணும். காகம் நம்ம பூமியின் சொத்து. இது தெருவில் இருக்கிற குப்பை கூளம் எல்லாத்தையும் நல்லா கழிவுகள் எல்லாமே சாப்பிடும். அதனால் அது சுகாதாரத்துக்கு நன்மை செய்யுது. இது இதுக்கிட்ட ஆச்சரியப்படக்கூடிய நிறைய அதிசயமான குணங்கள் அதை பல தெய்வ ரகசியங்களும் இதற்கு உண்டு. மனிதனை விட இது வாழ்வில் நிறைய நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை. அதாவது இது நமக்கு தெரியாது. அதாவது பல பிரபஞ்ச ரகசியங்களை இது அறிந்து இருக்கும். ரெண்டாவது காகை ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை. அதாவது அது கற்புக்கே உதாரணம்னு காகத்தை சொல்லலாம். இது தனது ஜோடியுடன் மட்டுமே இணையும். அதாவது அதுக்குன்னு இருக்கிற காக்கை கூட மட்டுமே இணையும். கூச்ச சுபாவம் கொண்டது. பெரும்பாலும் மாலை நேரத்தில் நீர்நிலைகளில் இது குளிச்சுட்டு தான் தன் கூட்டுக்கு செல்லும் பழக்கம் உடையது. ரெண்டாவது இது பெரும்பாலும் உணவை ஒருபோதுமே தனியாகவே சாப்பிடாது. சுயநலமே இதுக்கு இருக்காது. அதுக்கு ஒரு சாப்பாடு கிடச்சா அது காக்கான்னு கரைஞ்சி எல்லா சகாக்களையும் அதோட ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிட்டு பகிர்ந்து தான் சாப்பிடும். ரெண்டாவது இது ஒரு சிறந்த தாயினே இதை சொல்லலாம். எப்படின்னா, காக்கைக்கு தன் முட்டை இல்லைன்னு தெரியும். அதாவது குயில் முட்டை தான் குயில் முட்டையும் காக்கை முட்டையோடு கலந்து இருக்கும். ஏன்னா குயில் முட்டையிட்டுட்டு போயிடும், பெண் குயில். அப்போ அதுக்கு தெரியும். ஆனால் அது தன்னுடைய குஞ்சு இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை காத்து பொறிச்சு அது பறக்கிற வரையும் வரந்தண்டியும் அது நல்ல உணவளித்து பராமரிக்கும் அந்த குஞ்சை. உலகிலேயே நம்ம மிகச்சிறந்த மாற்றாந்தாய் அப்படின்னு சொல்லி காகத்தை சொல்லலாம்.
இதை வந்து நம்ம அனுபவத்திலே உணரலாம். காக்கை இறந்து விட்டாலுமே ஒன்று கூடி எல்லாமே அது கரைஞ்சி கத்தி அந்த இடத்துல இருக்கும்.